ஜவைஜ ஃப்ரம் ஜவாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பல காருங்களில் பார்க்கலாம். அதாவது ஒரு +2 கூட முடிச்சிருக்க மாட்டான். பார்த்தோம்னா காருக்கு முன்னால் அட்வொகேட் அப்படின்னு அந்த தொங்க விட்ட மாதிரி அந்த வட்டமான ஒரு சிம்பிள். அப்புறம் பத்திரிக்கை வாசலுக்கு கூட போயிருக்க மாட்டான், ப்ரெஸ் அப்படின்னு போட்டு போறத பார்க்கலாம். இன்னும் சில பேர் போலீஸிலே போட்டு போறான். நம்ம நிறைய பார்க்கலாம். சிக்னலை பார்த்தோம்னா கேட்டா எங்க மாமா வண்டி, எங்க பெரியப்பா வண்டி, சித்தப்பா வண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அவன்கிட்ட வருது. சரி, அதையும் நம்பி அப்புறம் போலீஸார் விடக்கூடிய ஒரு சூழல். சில பேர் பொய் சொல்லக்கூடிய சமயத்துல அப்புறம் வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதன் அடிப்படையில கட்சி கொடியை கட்டிய வகையில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள். இதன் அடிப்படையில எடப்பாடி வாயை விட்டு மாட்டிக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இப்ப என்ன பண்றாங்க திமுக காரங்க, எங்களை நீ குற்றம் சுமத்துறீல, ரைட், ஓகே, நீ என்ன வண்டவாளம் தண்டவாளம், அதிமுக காரன் என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு அவரு ஒரு பட்டியல். அவங்க திமுக காரங்க RS பாரதி போறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சாதாரண ஒரு பிரச்சனை. திமுக கொடியை கட்டியதால் அது மிக பெரிதாக பூதாகரமாக ஊதப்பட்டு விட்டது. அதாவது சென்னை முட்டுக்காடு அந்த இடத்துல ஒரு அதிகாலை 3 மணிக்கு நடந்த ஒரு சம்பவம். ஒரு 4-5 பேர் பசங்க அப்படியே ஈசிஆர் ரோட்ல போறாங்க. வண்டி எடுத்துட்டு போகக்கூடிய பின்னால சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு பையன், மற்றபடி டிரைவர் சந்துரு அப்படிங்கிற டிரைவர் ஓட்டிட்டு போறாரு. அந்த காரை பின்னால் வந்த பெண்கள் ஓட்டி வந்த கார் இடித்ததா அப்படிங்கிறதும் தெரியல. பின்னால இந்த கார்ல உட்கார்ந்துருக்க சந்தோஷ் சொல்ற டிரைவர்கிட்ட, சந்துருட்ட, எப்பா அவங்க இடிச்சிட்டாங்கப்பா, அந்த காரை விட அதை மடக்கு அப்படிங்கிறாங்க. எங்க சென்னை முட்டுக்காட்டுல அதிகாலை 3 மணிக்கு நடக்கிற சம்பவம். அவரு சொல்றாரு டிரைவர் சந்துரு, இல்ல யாரும் இடிக்கலையே, இடிச்ச மாதிரி தெரியலையே, நான் தானே டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கேன், இடிக்கலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை பத்தி பெருசா ஒரு ஆராய்ச்சி பண்ணாம பின்னால் உட்கார்ந்து இருந்த சந்தோஷ் சொன்ன தன்னுடைய நண்பன் சந்தோஷ் சொன்னதை வச்சு அவர் என்ன பண்றாரு, முன்னால் போன காரை முந்தி போறாரு, மடக்கிறாரு. சில பிரச்சனைகள் பண்ணக்கூடிய பார்த்தோம்னா எல்லாமே லேடிஸ் ஓட்டிட்டு இருக்க ஒரு காரு, லேடிஸ் நிறைய உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை பார்த்தே வேணும்னு என்ன பண்றாங்க, அந்த பசங்க என்ன பண்றாங்க, காரை வழிமறித்து நில்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல, நிக்காம போயிருக்கிறாங்க. மற்றபடி இடித்தார்களா அப்படிங்கிறது சரியான தகவல் இல்லை. உடனே குறுக்க நிப்பாட்டி நில்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் இடிக்கவில்லை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்குள்ள வாக்குவாதங்கள், தேவையற்ற சில பேச்சுக்கள் வந்தவுடனே அங்க பெண்கள் ஓட்டி சென்ற அந்த வாகனத்திலிருந்து ஒரு லேடி வீடியோ எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஃபுல்லா நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து இன்னைக்கு இணையதளத்துல போட்டாங்க, வாட்ஸ்அப்லயும் போட்டு விட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு வைரல். அப்புறம் என்ன பண்ணாங்க, அதை இவங்க பசங்க பொருட்படுத்த, நீ வீடியோ எடுத்தா எடுத்துக்க, அழுது போட்டு எங்களுக்கு உண்டான நஷ்டஈடு வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசுற உடனே அது தக்க தகராறு பெருசா வந்துட்டு இருக்க சமயத்தை அவங்க என்ன பண்ணாங்க, வண்டியை ரிவர்ஸ் எடுத்து திருப்பவும் போறாங்க. வேகமா போகக்கூடிய சமயத்துல அதை தொடர்ந்து இவங்க போறாங்க, இவங்களும் ஸ்ட்ரெயிட்டா போறாங்க. அவங்க போனோம்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே இவங்களும் வெளியே இருந்து தக்க தகராறு மாதிரி பேசுறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, அந்த வண்டியில் இருந்த லேடிஸ் தான், கேட்டு பார்த்துக்க, நாங்க இந்த அபார்ட்மெண்ட் தான், இங்க அசோசியேஷன் இருக்கு, அங்க கேளு, எங்களை பத்தி சொல்லுவாங்க, எங்களோட சொந்தக்கெல்லாம் உறவெல்லாம் வருவாங்க, அவங்கள்ட்ட கேட்டுங்க அப்படின்னா அது சம்பந்தமா ஒரு சத்தம் போட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. போகக்கூடிய சமயத்துல இந்த வீடியோ எடுத்த லேடி என்ன பண்றாங்க, அதை இணையதளத்துல விட்டுறாங்க. மிகப்பெரிய ஒரு வைரலா போகுது. இது மாதிரி வைரலா எத்தனையோ மேட்ரு போயாச்சு. இது ஒன்றும் பெரிய அதிசயமான விஷயம் இல்லை. ஆனால் அந்த வண்டியில பிரச்சனைக்குரிய அந்த பசங்க உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, டிரைவர் சந்துரு, பின்னால சந்தோஷ், மற்ற ஒரு 6-7 உட்கார்ந்தாங்க, ஒரு 4-5 பேர். அந்த வண்டியில முன்னால
திமுக கொடி கட்டியிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு. திமுக கட்டினோட சரி இவங்க திமுக காரங்க போச்சு போட்டு அந்த லேடிஸ் வந்து பயந்துட்டாங்க. மற்றபடி அந்த பசங்க இதான் சாமான்னு சொல்லிட்டு தேவையற்ற மிரட்டல்கள், கொலை மிரட்டலாகவும் ஒரு சில தகவல்கள் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க, சரி திமுக காரன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி பண்ணி அதை பெரிதுபடுத்தி இதை பாக்குறாங்க அதிமுக, குறிப்பாக எடப்பாடி பாக்குறாரு. அது சம்பந்தமா திமுக காரர்கள் கைது செய்யப்பட வேண்டும், பெண்களிடம் பாலியல் ரீதியாக சீண்டலாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு அறிக்கை விட, அப்புறம் இது அப்படி லைட்டா ஒரு 4-5 நாளைக்கு முன்னால அது நடந்தது வந்து ஜனவரி 25. ஒரு 5-6 நாளைக்கு முன்னால பத்தி எரிய. மற்றபடி அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தோம்னா அப்புறம் திமுக ஆகிறப்ப திமுக காரங்க பார்ப்பாங்க இல்லையா, உடனே அது சம்பந்தப்பட்ட வீடியோ பரவுனா அதை வச்சு யார் இந்த வீடியோ விட்டாங்க சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் போலீஸார் வழக்கு பதிவு செய்து என்ன நடந்து விசாரிக்கக்கூடிய சமயத்துல நாங்க இடிக்கவெல்லாம் கிடையாது, அவங்க பசங்க தான் வந்து குறுக்காண்டுட்டு பிரச்சனை பண்ணாங்க, எங்களை கொலை மிரட்டல் செய்யாது போட்டு வழக்கு பதிவு செய்ய வச்சு அப்புறம் தேடக்கூடிய சமயத்துல அவன் பின்னால உட்காந்து சந்தோஷ் மற்ற சோன்ஸோ 1-2-3 பேர் கிடைச்சிட்டாங்க. அப்புறம் மெயின் பார்ட்டி வந்து சந்துரு தானே, டிரைவர் சந்துரு, அவரு கிடைக்கல. 2 நாளைக்கு முன்னால அவரு கிடைச்சிட்டாங்க. அப்புறம் மற்ற இன்னும் 2 பேரை தேடிட்டு இருக்கிறாங்க. விசாரிக்கக்கூடிய சமயத்துல என்ன அப்படின்னா, என்னப்பா நீ திமுக காரணம் அப்படின்னா கிடையாது, நான் அதிமுக உடைய ஒரு அனுதாபி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. கேட்டா எங்க மாமா வந்து அதிமுக, எங்க தாத்தா வந்து எம்ஜிஆருக்கு வந்து டிரைவர் வண்டி ஓட்டினவரு அப்படின்னு அவர் ஒரு கதையை சொன்னோன்னா அது லபக்குன்னு திமுக காரங்க பிடிக்கிறாங்க. ஆஹா, என்ன நீ சொன்ன ரைட்டு பாரு, இப்போ உனக்கே வேட்டு வந்துருச்சு போட்டு சந்துரு வந்து அதிமுக காரர், பெண்களை அதிகாலையில் வந்து வழிமறித்தது, மற்றபடி வந்து பாலியல் சீண்டல்கள் செய்தது, அவர்களோடு தேவையற்ற முறையினை வந்து வாக்குவாதம் செய்தது, மிரட்டல் விடுத்தது, வழிமறித்தது எல்லாமே வந்து அதிமுக காரர்கள் ஆளுப்பட்டு அவங்க அறிக்கை விட்டு, மற்றபடி அதை வந்து உண்மையாக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப சந்துரு வந்து கிடைச்சிட்டார் இந்த டிரைவர் மெயினா தான். கேட்டா அப்படின்னா அவரு விளக்க சொல்றார். அதாவது நான் வந்து மெயின் வந்து இதுக்கு வந்து பின்னால உட்கார்ந்த சந்தோஷ் தான் காரணம். அதாவது வந்து டோல்கேட்ல வந்து பணம் கேட்பாங்க, அதன் அடிப்படையில வந்து பணம் கொடுக்காம நம்ம தப்பிச்சு போயிடலாம் சொல்லிட்டு நாங்க திமுக கூடிய மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு காரணம் வந்து சந்தோஷ், பின்னால உட்கார்ந்துருக்கூடிய நண்பர் சந்தோஷ் வந்து என்கிட்ட சொன்னாரு, திமுக கூடிய மாற்றி கொடுப்பா, அது மாட்டோம்னா எல்லாருக்கும் வந்து ஆளுங்கட்சிக்காரன் போல இருக்கு அப்படின்னு விட்டுருவாங்க, நம்மளும் வந்து டோல்கேட்ல பணம் கட்டாம போயிடலாம், இன்னும் சில பிரச்சனை நம்ம சந்தை பிரச்சனைகள் ஆனாலும் நம்ம அதை சம்பந்தப்பட்ட வகையில எதுவும் பெருசாக்காம சமாளிச்சு போயிடலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு சந்தோஷ். அதன் அடிப்படையில் நான் மாட்டினேன், மற்றபடி என் மேல எந்த தவறு கிடையாது, நான் வந்து டிப்ளமா படிச்சவன், மற்றபடி ஒரு கார் பையர் செல்லர் அவ்வளவுதான், மற்றபடி செல்போன் கடை மாதிரி வச்சிருக்கிறேன், அதுலயே எனக்கு பெரிய வருமானங்கள் கிடையாது. இவங்க பசங்க வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்கக்கூடிய பசங்க, இந்த மாதிரி வந்து கொடைக்கானலுக்கு போலான்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வந்து அவங்க வண்டி மற்ற ஷோஸோ எங்களுடைய வண்டியை சேர்த்து எடுத்துக்கிட்டு வந்தோம். வரக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இது தேவையற்ற முறையில என்னை வந்து மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு உண்டாச்சு இந்த சம்பவம், உண்மையிலே வந்து நான் வந்து திமுக காரன் அல்ல அப்படின்னு சந்துரு வந்து ஓப்பனாவே பேட்டி கொடுத்தாங்க. பாருங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முதலெல்லாம் வந்து முதல்ல சொன்னதை போல இந்த பிரஸ்ன்னு போட்டிருப்பாங்க, ஆமா பார்த்தா வந்து பெரிய பத்திரிகை போட்டு நம்ம நினைச்சுப்போம். அப்புறம் சில பேர் இந்த அட்வொகேட் சிம்பிள் இங்க கட்டக்கூடிய அந்த போவை போட்டிருப்பாங்க, பார்த்த உடனே ஒரு பெரிய வக்கீலுப்பா அப்படின்னு போட்டு எல்லாரும் வழிவிடக்கூடிய ஒரு சில போலீஸ்காரங்களே கூட சரி இந்த ஆட்டு எதுக்கு பிரச்சனை வச்சு கூட அவர் விட்டுருவார். இன்னும் சில பேர் போலீஸ்லேயே போட்டிருக்கான், ஆமா போலீஸ்லேயே போட்டு வருவான், ஆமா ஒண்ணுமே இருக்காது. கேட்டா அப்படின்னா எங்க பிடிச்சா அப்படின்னா எங்க மாமாவோட வண்டி, சந்துரு சொன்ன மாதிரி எங்க மாமா ஒரு அதிமுக காரரு, மற்றபடி வந்து எங்க தாத்தா வந்து எம்ஜிஆருக்கு வண்டி ஓட்டுனவரு, ஏன்னா இப்படிலாம் சொன்ன மாதிரி இவரு கதை சொல்லுவார். எங்க மாமா ஒரு அட்வொகேட்டு, இது போலீஸ், எங்க மாமா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூட அவர் சொல்லிட்டு தப்பிச்சு பார்ப்பாரு, கூட்டிட்டு வாடாங்கிறப்ப அது உண்மையாவே இருக்கு, அது பொய்யா போயிடும். இந்த மாதிரி வந்து கட்சி கொடிகளை வைத்து எத்தனை பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான பகீர் என்ற ஒரு தகவல் இன்னைக்கு வந்துட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கு. அதாவது அந்த அட்வொகேட் அப்படிங்கிற வகையில பிரச்சனையை போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றிய ஒரு கும்பல் போன்று
கட்சி கொடிகளை சந்தோஷம் சொன்னாருன்னு சொல்லி போட்டு சந்துரு வந்து முன்னாள் திமுக கொடியை மாட்டிருக்காரு. இதே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தா காங்கிரஸ் கொடி மாட்டிடுவாரா? சரி, இதே அதிமுக ஆட்சியில் இருந்தா அதிமுக கொடி மாட்டிடுவாரா? இதே மதிமுக வந்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்தா மதிமுக கொடியை மாட்டிடுவாரா? இதே வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் இருந்தது அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கொடியை முன்னால மாட்டிடுவாரு. அப்ப வந்து சந்தோஷ் வந்து சொன்ன வகையில சத்ரு மாட்டினார். அப்ப சத்ரு வந்து எத்தனை கொடி வச்சிருக்காரு வண்டியில அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப கலர் கலரா கொடி வச்சிருப்பாரு போல. ஏதாவது எங்க போனோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டிக்கலாம். திருச்சிக்கு போனோமா, எப்ப அங்க திமுக எம்பி 10 ஷோ திமுகவை கட்டு, இந்த பக்கம் ஸ்ரீபெரும்போது இந்த பக்கம், காஞ்சிபுரம் இந்த பக்கம் வந்தோமா, அப்பா செல்வ பெருந்தகப்பா ஆமா காங்கிரஸ் கொடியை கட்டு, இப்படி மாத்திக்கிட்டே போவாங்களோ. அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து போலீஸார் தான் வந்து கண்டிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில போலீஸார் வந்து பெருசா எடுத்துக்க முடியாது. போலீஸ்னு போட்டு போறவங்க, மற்றபடி வந்து அட்வொகேட்னு போட்டு போறவங்க, மற்றபடி பிரஸ்ன்னு போட்டு போறவங்களை தான் அது சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டம் தான் வகுக்கப்பட்டிருக்க ஒழிய திமுக காரணா அதிமுக காரணம்னு டெஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும் அப்படிங்கிறவ எந்த ஒரு சட்டத்திட்ட ஒரு திருத்தங்களும் கிடையாது, அப்படிப்பட்ட விதிகளும் கிடையாது. அதனால வந்து இதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. கட்சியை வைத்து ஏமாற்றக்கூடிய ஒரு கும்பல் இன்னைக்கு வந்து தமிழகம் ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமா தெரியுது. இதன் அடிப்படையில் என்ன அப்படின்னா, அவர்கள் தன்னுடைய காரியத்தை வந்து சாதித்துக் கொள்வதற்காக வந்து கட்சிகளை பயன்படுத்துகிறார்கள். அது ஆளுங்கட்சியா மற்றபடி வந்து எதிர்கட்சியா அப்படிலாம் கிடையாது. ஆமா, இதை வைத்து வந்து அரசியல்வாதிகள் கவனமாக பேச வேண்டும். அதான் இது வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பாருங்க, எடப்பாடி இன்னைக்கு மாட்டிக்கிட்டார். சம்மந்தம் இல்லாம பேசி RS பாரதி மற்ற சட்ட அமைச்சர் ரகுபதி எல்லாம் போட்டு இன்னைக்கு ஏறிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் RS பாரதி மிகப்பெரிய ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு. இந்த முட்டுக்காடுல சம்பந்தப்பட்ட அந்த வகையில வந்து திமுக காரன் தான் இடிச்சாலும் சொல்றீங்களா? திமுக காரன் பிரச்சனை பண்ணா பெண்கள்கிட்ட தேவையற்ற தகாத முறை நடந்து கொண்டான்னு சொல்றீங்களா? இப்ப அதிமுக என்னென்ன பண்றான்னு சொல்லிட்டு அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல சொல்லி இன்னைக்கு வந்து அதை பகிரங்கமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அண்ணா நகர் சிறுமி வழக்கு, மற்றபடி திருப்பத்தூர்ல மருத்துவ மாணவி பாலியல் தொல்லைகள், மற்றபடி விருதுநகர்ல நில அபகரி மோசடி வழக்கு, மற்றபடி காஞ்சிபுரத்துல வந்து பெண் இன்ஸ்பெக்டர் வந்து ஹெல்மெட்டால் அடிச்சு கொலை செய்து ஒரு அதிமுக காரலாம், மற்றபடி டி நகர்ல கண்ணம்மாப்பேட்டையில ஒரு மாணவி மேல ஆசிரியர் ஊத்தி மிரட்டினது வந்து அதிமுக திருமுருகன் தான், அவரு எல்லாமே அதிமுக. இப்படி அவரு ஒரு பட்டியல். சம்பந்தம் இல்லாம ஒரு வாய் விடக்கூடிய சமயத்துல ஏன்னா இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய பகிரங்கமான ஒன்று. அதனால வந்து யாராக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய கட்சிக்காரனாக இருக்கட்டும் எதிர்கட்சிக்காரனாக இருக்கட்டும், ஆமா இந்த கொடி வகையில மற்றபடி அரசியல் சம்பந்தப்பட்டவர் யாருக்கும் ஒருதலை பட்சமாக நடக்காம அடேங்கப்பா ஒரு லட்டு மாதிரி பிரச்சனை கிடைச்சிச்சு அப்படின்னு கொடுத்து பெருசா பேசாம அப்படியே ஆஃப் ஆகி அதை அப்படியே மெதுவா போயிருங்க. ஏன்னு கேட்டா இப்பதான் தெரிஞ்சு போச்ச எந்த கட்சிக்காரர் எந்த கொடியை மாட்டுவான்னு சொல்ல முடியல. ஆமா, வண்டிக்குள்ள வந்து அவன் டஜக்கணக்கில் வந்து கட்சி கூட வச்சிருப்பான் போல இருக்கு. அப்படிதான் தெரியுது இல்ல. அவரை பார்த்தா அதிமுகவோட அனுதாபி மாதிரி தெரியுது. அதிமுக கட்சி எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லை, திமுக காரரும் இல்லை, அவரை ஓப்பனா சொல்லிடுறாரு. இருந்தாலும் எங்க மாமா வந்து அதிமுக காரரு, மற்றபடி எங்க தாத்தா வந்து எம்ஜிஆருக்கே வண்டி ஓடினவரு அப்படிலாம் சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த ஒரு நிலைப்பாடு வந்து இல்லையா? அப்ப அதன் அடிப்படையில் அவர் அதிமுக இவங்க சொல்றாங்க திமுக காரங்க. இந்த வகையில பாக்குறப்ப அவர் வந்து திமுக காரன் சொல்லிட்டு எடப்பாடி சொல்லக்கூடிய சமயம் திமுக இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்ப எந்த கட்சி? சந்துரு, அவ்வளவுதான், ஒரு சாதாரண ஒரு மனிதன். அவர் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு அரசியல் ஒரு கட்சியை வைத்து ஏமாற்றின கட்சி கொடியை வைத்து குறிப்பா வந்து டோல்கேட்ல கட்டாம போயிடலான்னு ஒரு ஐடியா போட்டிருக்காங்கன்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் உள்ள நபர்கள் இதற்கு முன்னால் என்னென்னலாம் செய்திருப்பார்கள் அப்படிங்கிறத போலீசார்களோட ஏகப்பட்ட உண்மைகள் தெரிய நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.